ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஈதுல் ஃபித்ர் பெருநாள் விழாக் பார்க்க போகிறோம். ஒரு மாத காலம் நோன்பு இருந்து பெருநாள் கொண்டாட போகிறோம். நோன்பு முடிஞ்சதும் அன்று இரவு கையில் மெஹந்தி வச்சுருக்கேன். பாருங்க, நல்ல செவந்திருக்கு. கையில் டிசைன் போட்டிருக்கிறது பிறையும் விளக்கு தொங்குறது போல் டிசைன் போட்டிருக்கேன். கையில் நல்ல மெஹந்தி செவந்திருக்கிறதுனால பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி பெருநாள் அன்று மண் சட்டியில் பிரியாணி வச்சுருக்கேன், சிக்கன் பிரியாணி. அது எப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இதே தொடர்ந்து ஒரு பாட்டு வரும். மை ஹஸ்பண்ட் தான் படித்தது. பாட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சிஸ்டர். ஈச்சை மரத்து இன்பச் சோலையில் நபி நாதரை இறைவன் தந்தான் அந்த நாளையில். இறைவன் தந்தான் அந்த நாளையில். ஈச்சை மரத்து இன்பச் சோலையில் நபி நாதரை இறைவன் தந்தான் அந்த நாளையில். இறைவன் தந்தான் அந்த நாளையில். பாலைவனத்தில் ஒரு புது மலராக பாவை இருள் துடைக்கும் மொழி நிலவாக. பாலைவனத்தில் ஒரு புது மலராக பாவை இருள் துடைக்கும் மொழி நிலவாக. ஈச்சை மரத்து இன்பச் சோலையில் நபி நாதரை இறைவன் தந்தான் அந்த நாளையில். இறைவன் தந்தான் அந்த நாளையில். மாஷா அல்லாஹ், பாட்டு நல்லா சூப்பராக இருந்துல்ல. அடுத்து மண் சட்டியில் சிக்கன் பிரியாணி வச்சுருக்கேன். அது எப்படி செய்தோங்கிறத பார்க்கலாம். பிரியாணி பார்க்கும்போதே இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. வாங்க கிச்சனுக்குள்ளே போய் இது எப்படி செய்தோங்கிறத பார்க்கலாம். பிரியாணின்னு வரும்போது அதிக கஷ்டம் இல்லை, ஈஸி மெத்தடில் தான் நான் பிரியாணி ரெடி பண்ணியிருக்கேன். 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். 6 பச்சை மிளகாய், 3 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லிக்கீரை புதினாக்கீரை 1/2 கப் சின்ன சின்னதாக கட் பண்ணது, 1 கிலோ சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பிரியாணி தாளிப்பதற்கு அண்டி கிஸ்மிஸ் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து முக்கியமான ஐட்டம்ஸ் பாஸ்மதி ரைஸ் 2 கப் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பாஸ்மதி ரைஸில் ரெடி பண்ணினீங்கன்னா பிரியாணி நல்ல டேஸ்ட்டாகட்டும், அதிக ஃப்ளேவராகட்டும், உதிரி உதிரியான பிரியாணி நமக்கு கிடைக்கும். இந்த 2 கப் ரைஸுக்கும் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இவ்வளவும் கரெக்டாக இருக்கும். இதை நல்லா க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கேன். அடுத்து ரைஸை நல்லா க்ளீன் பண்ணி 10 நிமிடம் ஊற வைக்கலாம். இந்த பாஸ்மதி ரைஸில் பிரியாணி ரெடி பண்ணினீங்கன்னா ரைஸ் நல்ல நீளமாக இருக்கும், லென்த்து கூடுதலாக இருக்கும் ரைஸு. எனக்கு எந்த பிரியாணியாக இருந்தாலும் இந்த பாஸ்மதி ரைஸில் செய்யறது தான் எனக்கு நல்லாவே பிடிக்கும். 3 முறை தண்ணீர் ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி 10 நிமிடம் ஊற வச்சுருக்கேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து ஃபஸ்ட்டு பிரியாணி ரெடி பண்ண சிக்கன் கிரேவி வைக்க போகிறேன். இதுக்கு ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 1/2 கப் தேங்காய் எண்ணெய் ஊற்றுதேன். பிரியாணி வைக்கிறதுக்கு பெரிய பெரிய பாத்திரங்கள் வேணுங்கிறது இல்லை, இந்த மண் சட்டியிலேயே நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஆயில் ஹீட் ஆனதும் 2 பிரியாணி இலை, 3 இஞ்சி பட்டை 1, 1 அன்னாசிப்பூ, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், இது எல்லாத்தையும் இந்த ஆயிலையே வச்சுட்டேன். அடுத்து நீலவாக்கில் கட் பண்ண வெங்காயத்தையும் வைக்கிதேன். வெங்காயத்துக்கு தேவையான உப்பு வைக்கிதேன். எடுத்து வச்சுருந்த 5-6 பச்சை மிளகாயும் இதிலே வைக்கிதேன். ஒரு முறை நல்லா பரட்டி விட்டு கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தக்காளியை வைக்கிதேன். மீண்டும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி லிட் போட்டு மூடி வச்சு தக்காளியும் வெங்காயமும் 5 மினிட்ஸ் வேகட்டும். 5 மினிட்ஸ் முடிஞ்சிட்டுது, ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த டைமில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வைக்கிதேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சதும் அடி பிடிக்கும், நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா தக்காளி வெங்காயமும் குயிக்காக வெந்துடும். பாருங்க, தக்காளியும் வெங்காயமும் ஓரளவு வெந்துட்டுது. இந்த டைமில் மசாலா பவுடர் வைக்கிதேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வத்தல் மிளகாய் பவுடர். பச்சை மிளகாய் அதிகமாக போட்டிருக்கனால வத்தல் மிளகாய் பவுடர் 1 டீஸ்பூன் போதும். கரம் மசாலா பவுடர் 1/2 டீஸ்பூன் வச்சுருக்கேன். கூடவே க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சிக்கனை எல்லாத்தையும் வைக்கிதேன். கரம் மசாலா பவுடர் நான் வீட்டிலையே ரெடி பண்ணினது. அதனுடைய வீடியோ ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிற வீடியோவாக வந்திருக்கு. அதை பார்க்காதவங்க இதில் லிங்க் கொடுக்கேன், பார்த்துக்கிடுங்க. அடுத்து சிக்கனுக்கு தேவையான உப்பு வைக்கிதேன். இதை எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணலாம்.
சிக்கனை வச்சதும் 3 நிமிடம் அடுப்புலையே இருக்கட்டும். லீட் போட்டு மூடி வைக்கலாம். அடுத்து பார்க்கலாம். ஒரு பவுலில் 5-6 கேஷ்யூ, 1 டீஸ்பூன் கசகசா, அரை கப் தண்ணீர் ஊற்றி 2 நிமிடம் ஊற வைக்கலாம். 2 நிமிடம் முடிஞ்சிட்டுது. மிக்ஸி ஜாரில் வச்சுட்டேன். கூடவே ஒரு கையளவு தேங்காய் பூ வைக்கிதேன். இதை எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன். இதுவும் பிரியாணிக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டை தரக்கூடியது. இது இருந்தால் ரெடி பண்ணலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து பாருங்க, சிக்கன் ஓரளவு வெந்துட்டுது. கட் பண்ணி வச்சுருந்த மல்லிக்கீரை புதினா கீரையும் வச்சு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மீண்டும் லிட் போட்டு மூடி வைக்கிறேன். சிக்கனில் உள்ள நீரெல்லாம் வெளியில் வந்து சிக்கன் கிரேவி பதத்துக்கு வரணும். பாருங்க, கிரேவி பதத்துக்கு வந்துட்டுது. இந்த டைமில் 2 டீஸ்பூன் தயிர் வைக்கிறேன். மீண்டும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். வெங்காயம் தாளிக்கும் போதே மஞ்சள் தூளும் வத்தல் மிளகாய் தூளும் வச்சேன். தாளிக்கும் போதே இப்படி மசாலா தூள் வச்சிங்கன்னா கிரேவி கொதிக்கும் போது ஆயில் அப்படியே மேலே வந்து ரெட் கலரில் தெரியும். சிக்கனை வச்சதும் மீண்டும் மசாலா பவுடர் வைக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் வத்தல் மிளகாய் பவுடர், 2 டீஸ்பூன் பெருஞ்சீரக பவுடர், ஒரு கைப்பிடி அளவு மல்லிக்கீரை புதினா கீரை. பிரியாணின்னு வரும்போது இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் கூடுதலாக வச்சாதான் பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கேஷ்யூ கசகசா அரைச்ச விழுதையும் ஊற்றிருக்கேன். இதில் தண்ணீர் ஊற்றையில் மிக்ஸி ஜார் அலசி 1/4 கப் தண்ணீர் ஊற்றுதேன். கூடவே கரம் மசாலா, இதுதான் பிரியாணி மசாலா. தாளிக்கும் போதே இந்த மசாலா 1.5 டீஸ்பூன் வச்சேன். இந்த கரம் மசாலாவை குறைவாக போட்டிங்கன்னா இதுவே கரம் மசாலா, அதிகமாக போட்டிங்கன்னா இது பிரியாணி மசாலா. பிரியாணிக்கு கிரேவி ரெடி பண்ணிட்டேன். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு காரம் டேஸ்ட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்து லீட் போட்டு மூடி வச்சு 2 மினிட்ஸ் வேகட்டும். அடுத்து பிரியாணிக்கு ரைஸ் வேக வைக்க போகிறேன். ஒரு பாத்திரத்தில் 2 கப் ரைஸுக்கு 8 கப் தண்ணீர் ஊற்றிருக்கேன். கூடவே லெமன் பழ தோல் பாதி போட்டிருக்கேன். இந்த மாதிரி போட்டிங்கன்னா ரைஸ் ஒன்றுக்கொன்று ஒட்டாமல் வரும். 3 இன்ச்சு பட்டையில் 1, பிரியாணி இலை 1. தண்ணீருக்கு தேவையான உப்பு வைக்கிறேன். உப்பு நல்லா கடுக்க இருக்கணும். அப்போ தான் ரைஸில் நல்லா உப்பு பிடிச்சிருக்கும். ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்து லிட் போட்டு மூடி வைக்கலாம். தண்ணீர் நல்லா கொதிக்கணும். கொதி வந்ததும் ஓப்பன் பண்ணலாம். அது வரைக்கும் இருக்கட்டும். தண்ணீர் நல்லா கொதிச்சிட்டு இருக்குது, பார்க்கவே உங்களுக்கு தெரியுது. இந்த டைமில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அரிசி எல்லாத்தையும் வைக்க வேண்டியதுதான். அரிசி எல்லாத்தையும் வச்சதும் அடி வரைக்கும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்து விடாமல் இருந்தீங்கன்னா ஒரு அரிசி வெந்தும் ஒரு அரிசி வேகாமலும் இருக்கும். ரைஸ் கொதிக்கட்டும். கொதித்ததும் ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்க, ரைஸ் எல்லாம் மேலே வர வந்துட்டுது. நம்ம வச்சுருக்கக்கூடிய தண்ணீர் நல்லா கரெக்டாக இருக்குது. ரைஸ் ஓரளவு வெந்துட்டுது. இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கும்போது நல்ல நீளமான ரைஸ் ரெடி ஆயிட்டுது. போதும், ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ரைஸ் முக்கால்வாசி வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்து உடனடியாக இந்த மாதிரி வடிகட்டிட வேண்டியதுதான். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் நெய் வச்சு நீலவாக்கில் கட் பண்ண வெங்காயத்தையும் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணலாம். வெங்காயம் ப்ரௌனிஸ் ஆகணும். வெங்காயம் ப்ரௌனிஸ் ஆகிட்டுது. போதும், இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்து அதே ஆயிலில் கொஞ்சமாக கேஷ்யூ கூடவே கொஞ்சமாக கிஸ்மிஸும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிட வேண்டியதான். அடுத்து 5-6 பீஸ் அன்னாசி மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். கேஷ்யூ கிஸ்மிஸ் ஃப்ரை பண்ணி எடுத்ததும் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். கீ ஓரளவு ஹீட்டில் இருக்கும். இந்த டைமில் அரைச்சி வச்சுருக்க பைனாப்பிள் எல்லாத்தையும் வைக்கிறேன். இது ஒரு 3 டீஸ்பூன் இருக்கும். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டோம். ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். இது அப்படியே இருக்கட்டும். பிரியாணிக்கு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். போதும், இதை அப்படியே கீழே எடுத்து வச்சிடலாம். சிக்கனை எல்லாத்தையும் இப்படி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைக்கிறேன். இப்போ பிரியாணி செட் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். மண் சட்டியிலேருந்து எல்லா சிக்கனையும் எடுத்தாச்சு. கொஞ்சமாக கிரேவி இருக்குது. இதில் வடிகட்டின ரைஸை முக்கால்வாசி வைக்கிறேன். ரைஸை வச்சதும் கட் பண்ணி வச்சுருக்கூடிய மல்லிக்கீரை புதினா கீரை கொஞ்சமாக தூவிட வேண்டியதான்.
கூடவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம் கேஷ்யூ கிஸ்மிஸையும் வைக்கிறேன். நெய்யில் ஃப்ரை பண்ணின அன்னாசி பல்ப்பையும் 1 டீஸ்பூன் வைக்கிறேன். இது அதிக ஃப்ளேவரை தரும். அடுத்து எடுத்து வச்சுருந்த சிக்கன் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஃபுல்லாக பரத்தி வச்சிடலாம். சிக்கன் எல்லாத்தையும் வச்சாச்சு. மீதமாக இருக்கக்கூடிய ரைஸ் எல்லாத்தையும் இப்படி மேலே வச்சிட வேண்டியதான். ரைஸை வச்சதும் மீதமாக இருக்கக்கூடிய அன்னாசி பல்ப்பை எல்லாத்தையும் கீயோடைய இப்படி வச்சிட வேண்டியதான். அதிக ஃப்ளேவராக இருக்கும் இது. நெய்யில் ஃப்ரை பண்ண வெங்காயம் கேஷ்யூ கிஸ்மிஸையும் வைக்கிறேன். கொஞ்சமாக மல்லிக்கீரை புதினா கீரை வைக்கிறேன். பிரியாணி ஃப்ளேவருக்கு 1 டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ் ஊற்றுதேன். இது இருந்தால் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட வேண்டியதான். நம்ம பைனாப்பிள் பல்ப்பு ஊற்றிருக்கனால இது அதிகமாக தேவைப்படாது. அடுத்து மீதமாக இருக்கக்கூடிய கிரேவி எல்லாத்தையும் ஆயிலோடைய இப்படி ஊற்றிட வேண்டியதான். எல்லா இடமும் படும்படி சுற்றி ஊற்றுதேன். பிரியாணிக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் செட் பண்ணிட்டேன். லிட் போட்டு மூடி வச்சு ஃப்ளேமை ஆன் பண்ணி 20 நிமிஷம் சிம்மிலேயே இப்படியே இருக்கட்டும். தம்மில் இருக்கணும். தம் பிரியாணிக்கு முக்கியமான ஒன்று. 20 நிமிடம் முடிஞ்சதும் ஓப்பன் பண்ணலாம். அடுத்து பிரியாணின்னு வரும்போது சிக்கன் ஃப்ரை கண்டிப்பாக இருக்கணும். க்ளீன் பண்ண சிக்கனில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் வத்தல் மிளகாய் பவுடர், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரக பவுடர், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கனுக்கு தேவையான உப்பு வைக்குதேன். கூடவே கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றுதேன். இப்படி தேங்காய் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா சிக்கனில் மசாலா நல்லா பிடிக்கும். ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து கரம் மசாலா பவுடர் 1/2 டீஸ்பூன் வைக்குதேன். இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணினீங்கன்னா சிக்கன் ஃப்ரை அதிக ஃப்ளேவராக இருக்கும். சிக்கனில் மசாலா கோட்டிங் கொடுத்தாச்சு. பார்க்கவே தெரியுது, நல்ல ரெட் கலரில் இருக்குது. மசாலா எல்லாம் நல்ல சிக்கனில் கோட் ஆகிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். 10 நிமிடம் ரெஸ்ட்டில் வச்சு ஆயிலில் ஃப்ரை பண்ணுதேன். எல்லா சிக்கனையும் ஆயிலில் வச்சுட்டேன். ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதும் பிரட்டி போட வேண்டியதுதான். அடுத்து பிரியாணின்னு வரும்போது இதில் ஒரு ஃப்ரூட்ஸ் இருக்கும். அது என்ன ஃப்ரூட்ஸ்னால் பைனாப்பிள் ஃப்ரூட்ஸு தான் எல்லா இடத்துலையும் வைப்பாங்க. பிரியாணி சாப்பிட்ட பிறகு இந்த ஃப்ரூட்ஸை சாப்பிட்டோம்னா குயிக்காக பிரியாணி ஜீரணமாகிரும். பிரியாணியில் ஆயில் நெய் இதெல்லாம் அதிகமாக இருக்கனால ஜீரணமாவதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பைனாப்பிள் ரவுண்டாக கட் பண்ணிட்டேன். இது கார்னிஷுக்கு எடுத்துக்கலாம். முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன். சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். மட்டன் கிரேவி ரெடி பண்ணியிருக்கேன். பைனாப்பிள் ஜாமும் வச்சுருக்கேன். ஆனியன் ரைத்தாவும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மண் சட்டி சிக்கன் பிரியாணியும் ரெடியாக இருக்குது. பிரியாணிக்குரிய சைடிஷ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோவில் மட்டன் கிரேவியினுடைய வீடியோ இருக்காது. அடுத்த வீடியோ போடலான்னு இருக்கேன். வீடியோ லென்த் கூடிரும். மீண்டும் அடுத்த ரெசிபியில் அடுத்த எஸ்கே கிச்சனில் சந்திக்கலாம். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.